பிஜிடிஆர்பி தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ணுறது கஷ்டமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதையே நாம் சரியாக பிளான் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா தன்னம்பிக்கையோடு கண்டினியூஸாக நம்ம படிச்சுட்டு வரும்போது எல்லாமே நமக்கு சாத்தியமாகும். ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. கொஞ்ச நாள் படிப்போம், கொஞ்ச நாள் படிக்காமல் விட்டுருப்போம். ஸோ அப்போது கண்டினியூட்டியே இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கிறது தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது மூலமாக தான் நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமை பாஸ் பண்ண முடியாமல் இருந்திருப்போம். இப்போ நமக்கு கிளியராக ஒரு விஷயம் தெரியும். அது என்னன்னா 2026 பிஜிடிஆர்பி எக்ஸாம் இல்லை. ஸோ நமக்கு இப்போ மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மாதங்கள் இருக்குது. அந்த 10 மாதத்தை ப்ராப்பராக பிளான் பண்ணும்போது நம்ம 2026 முடிகிற வேளையில் நம்ம 10 யூனிட்டையும் ஃபுல்லாக தரவாக படிச்சிருக்கலாம். ஸோ அப்போது 2027 எப்போ எக்ஸாம் வந்தாலும் நாம் ரெடியாக இருக்கலாம். இப்போ நமக்கு இருக்கிற இந்த 10 மாதத்தை ப்ராப்பராக பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கிளியர் பண்ணி நாமளும் கவர்மெண்ட் டீச்சர் ஆகலாம். ஸோ அப்போது மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 10 மாதம் இருக்குது. ஸோ பொதுவாகவே நம்ம சப்ஜெக்டில் 10 யூனிட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு யூனிட்டை பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ பிளான் பண்ணும்போது நீங்கள் நல்லா படித்த யூனிட்டை, இதுக்கு முன்னாடி படித்த யூனிட்டை செலக்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் படிக்காத யூனிட்டை பிளான் பண்ணுங்கள். ஸோ அப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ +1 +2க்கு எக்ஸாம் நடக்கிறதால நமக்கு டைம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சம்மர் வெக்கேஷன்லேயும் நமக்கு டைம் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படிக்காத டாபிக் படிக்கும்போது இந்த டைம் பீரியட் நமக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கிளியராக படித்து முடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் யூனிட்டை இந்த மார்ச் மாதம் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது, இந்த மார்ச் மாதத்தில் எவ்வளோ வீக் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வீக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணி 4 வீக்குக்கும் நாம் அந்த கண்டென்ட் எல்லாம் பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு நாள் நம்ம படிக்காமல் இருந்தாலும் அடுத்த நாளை நம்ம காம்பன்சேட் பண்ணிடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது நம்ம யூனிட்டில் இருக்கிற, அதாவது நம்ம சிலபஸில் இருக்கிற எல்லா யூனிட்டுக்கான கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம தரோவாக படிக்க முடியும். நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ணுறதா பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நாம் பொதுவாகவே நம்ம படிக்கிறத தள்ளி போட்டுகிட்டே போவோம். ஸோ எந்த அளவுக்கு நாம் படிக்கிறத தள்ளி போட்டுட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நாம் பின்னால் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது நமக்கு கிடைக்கிற டைம் எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அப்போது இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நாம் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம். இது இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் நான் படிக்காத டாபிக் எல்லாம், ஸோ இந்த டாபிக் எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு மனசோடு நாம் படிக்க ஆரம்பிக்கணும். ஒன்ஸ் நாம் ஒரு 10 நாள் கண்டினியூஸாக படிச்சிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவே நம்மளோட ஹேபிட்டாக மாறிடும். அப்படி ஹேபிட்டாக மாறும்போது ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நாம் டீப்பாக படிக்கிறதுக்கு எக்கச்சக்கமாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம புக் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவே நல்லா பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் படிக்கும்போது நம்ம பக்கத்துலேயே ஒரு நோட்டில் நோட்ஸ், அதாவது இன்ஸ் எடுத்துகிட்டே படித்தோம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எந்த வகையிலையும் அது மறக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ணி கவர்மெண்ட் டீச்சராக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட ஐடியா கேட்கும்போது அவங்க சொல்கிற முதல்ல ஐடியா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு நீ படிக்கிறத பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது நம்ம பிளானிங்கில் தான் 90% சக்ஸஸே இருக்குது. ஸோ நம்ம பிளான் பண்ணாமல் படிக்கிறது தான் நாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ணாததுக்கு ஒரு காரணமாக இருக்கும். பிளான் மட்டும் பண்ணிவிட்டு படிக்காமல் இருக்கக்கூடாது. அந்த பிளான் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸாவது படிக்கணும். மற்ற வேலைகள் எல்லாம் இருக்கும். நமக்கு ப்ரைவேட் டீச்சராக இருந்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே போதும். ஸோ இருக்கிற 10 மாதத்தில் டெய்லி 2 ஹவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒரு 6 to 7 யூனிட் கிளியராக படித்து முடிச்சிடலாம்.
பொதுவாக இந்த 10 மந்த் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எக்கச்சக்கமான டைம் பீரியட் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதிலிருந்து 2 மந்த்ஸ்லேயே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நமக்கு இப்போ இருக்கிறது 10 மாதம். அந்த 10 மாதத்தில் வந்து நம்ம எக்கச்சக்க டைம் வந்து எல்லா கண்டென்ட்டையும் படிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணி அட்லீஸ்ட் 1 to 2 ஹார்ஸ் வந்து டெய்லி படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே உங்களோட ஸ்டடீஸில் வந்து எக்கச்சக்கமான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் சப்ஜெக்டுக்கான சிலபஸ் எடுங்க. அந்த சிலபஸில் இருக்கிற யூனிட் எல்லாத்தையும் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். அப்படி கோ த்ரூ பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த யூனிட் வந்து ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எந்தெந்த யூனிட் வந்து மாட்ரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்தெந்த யூனிட் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது டிஃபிகல்ட்டாக இருக்கிற யூனிட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டாக எழுதுங்க. மாட்ரேட்டாக இருக்கிறத செகண்டாக எழுதுங்க. ஈஸியாக இருக்கிறத தேர்டாக எழுதுங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க படிக்கும்போது ஈஸியிலேருந்து தான் டிஃபிகல்ட்டி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னோடய ஐடியா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் டிஃபிகல்ட்டியிலேருந்து ஈஸிக்கு வரும்போது உங்களுக்கு கஷ்டமானது கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்தாலும் அது ஃபுல்லாக படித்து முடிச்சிருவீங்க. ஸோ அப்போது பின்னாடி ஒன்ஸ் 2027 வந்து கால்ஃபர் பண்ணும்போது பிஜிடிஆர்பி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது அந்த டாபிக் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எந்தெந்த டாபிக் எந்தெந்த யூனிட் வந்து நீங்கள் படிக்காமல் இருக்கீங்களோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தானா கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து பின்னாடி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது ரிவிஷனுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம ஈஸியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது டிஃபிகல்ட்டு டாபிக் எல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும். ஒரு வேளை வந்து அதை படிக்காமல் கூட நம்ம போகலாம். எக்ஸாம் வரும்போது நாம் அதை வந்து கண்டிப்பாக படிக்கவே மாட்டோம். ஸோ அப்போ நாம் வந்து ஒரு 75 போர்ஷன் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போய் எக்ஸாமை அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தப்பை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. எஜுகேஷ்னல் மெத்தடாலஜிக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது கண்டினியூஸாக படிச்சுட்டே வாங்க. நம்ம சேனலில் வந்து எஜுகேஷ்னல் மெத்தடாலஜிக்கான கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் டெய்லி ஒரு 10 கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே அது புரிகிற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. கடைசியாக சொல்கிறது என்னென்னா உங்களோட பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனில் தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குது. கண்டிப்பாகவே வரப்போகிற எக்ஸாமில் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நீங்களும் அரசு முதுகலை ஆசிரியராக வருவீங்க. அதுக்கான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.